இன்னும் 6 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஈரான் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்களோட டீலுக்கெல்லாம் ஒத்து வரலைனால் இன்னும் 6 நாளில் ஈரானை மொத்தமாக அழிச்சிருவோம் அப்படின்னு அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்வீட் போட்டிருக்காரு. ஈரான்னு சொல்லிக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய பவர் பிளான்ட், ஈரானோட கார்க் ஐலாண்ட், அது மாதிரி மொத்தமாக கம்ப்ளீட்டாக ஈரானை ஃபுல்லாக அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி இதை உடச்சிட்டாருன்னா அதை பில்ட் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஈரான் பல வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் பின்னோக்கி போயிடுவாங்க. ஒரு நாட்டினுடைய பவர் பிளான்ட் அழிக்கிறதுங்கிறது ரொம்பவுமே பெரிய விஷயம். அதையும் ட்ரம்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டீலுக்கு ஒத்து வரலன்னா நான் கிளம்புறதுக்குள்ள உன் நாட்டை மொத்தமாக அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. உன் நாடு இருந்ததுக்கான தடையுமே இல்லாமல் அழிச்சிருவேன் அப்படின்னு மோஸ்ட் பவர்ஃபுல் பிரசிடென்டான நம்மளோட ட்ரம்ப் சொல்லிட்டார். அதனால அவங்க ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸை திறந்துட்டாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு யார் தேவையோ அவங்களாம் வெளில விடுவோம், எங்களுக்கு எந்த நாட்டு கப்பல்லாம் வெளியில் போகணும்னு தோணுதோ அந்த நாட்டு கப்பலுக்கு மட்டும்தான் வழி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் சொன்ன மாதிரி ஆனால் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே யாரை அனுப்பணும் அனுப்பக்கூடாதுங்கிற எங்களோட டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பதிலடியாக ட்ரம்ப் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. தெரிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுங்க.